ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன vlog தான் நம்ம சேனல்ல வந்து போட போறேன். சென்னையிலேயே பிஸியான பிளேஸ்னா அது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட். ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்து டெக் கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ப்ராஜெக்ட் திங்ஸ், எலக்ட்ரிக்கல் திங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சீப்பான பிரைஸ்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஓஷன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் திங்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து ஓனர் கிட்ட மீட் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் கேட்கலாம். மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அது தேவையான எல்லா காம்போனன்ட்ஸ், என்டையர் காம்போனன்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிட்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். இந்த என்டையர் கிட்ஸ் நம்ம மார்க்கெட்லேயே சென்னையிலே நம்ம தான் மாதிரி என்டையர் கிட்ஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும் வயர்லெஸ் எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். இது எப்படி இருக்கும்னா ரெடியாகவே இருக்கும், நீங்கள் ரெடி டு யூஸ் மாதிரி. இப்போ நீங்கள் பேட்டரி போட்டு ப்ளகின் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி டிஐஒய் கிட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஜாக் இதெல்லாம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஜாக்லாம் டிஐஒய் கிட்ஸ், இது மேனுவல் எல்லாம் என்டையர் கிட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் வாங்குற மாதிரியே இருக்காது, எல்லாம் என்டையர் கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்தது ராஸ்பெரி, ஆர்டினோ, ஐசிஸு, லாஜிக் கேட்ஸ் ஐசிஸு, இண்டஸ்ட்ரியல் ஐசிஸு, சுவிட்சஸ், மாடியூல்ஸு, இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்து அசார்டட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது மோஸ்ட்லி. இந்த மாதிரி நாங்களே இந்த ஓன்லாம் பண்ணி நாங்களே வச்சுட்டு இருக்கோம். எல்லா இடத்துல யாரும் இந்த ஓன் இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. ஜீனா டயட்ஸு, டயட் பாக்ஸு, எல்இடி மிக்சிங்கு, ட்ரிம் பாட்ஸ், கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம எல்லாமே கிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவும் நாலேஜே இல்லைனாலும் எலக்ட்ரானிக்ஸ்ல அவங்க ஆர்வம் இருக்குன்னா இந்த மாதிரி கிட்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்குலாம் ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் பிகினர்ஸ்க்கு எல்இடி அவுட்புட் எப்படி எடுக்கிறது, ரெசிஸ்டன்ஸோட பேட்டரி கனெக்ட் பண்ணால் என்ன மாதிரி அவுட்புட் வரும், எதுவுமே நாலேஜ் இருக்காது இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிட்டு இதுலேயே அப்கிரேட் செகண்ட் வெர்ஷன் மாடல் இது ஒன்று இருக்குது. 15 சொல்லி வெர்ஷன் 2 சொல்லி பண்ணியிருக்கோம். ஐஓடி கிட் இருக்கு, ஆர்டினோ கிட் இருக்கு, ராஸ்பெரி கிட் இருக்கு. அதே மாதிரி மெயினாக நம்ம வந்து ட்ரோன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். எப்படின்னா என்டையர் ட்ரோன் கிட்ஸ் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இது எக்ஸா குவாட், எக்ஸாவும் பண்ணுறோம். இங்கே எக்ஸா பாருங்க, எக்ஸா கிட் கூட இருக்கு. இதெல்லாம் யாரும் பண்றது இல்லை மார்க்கெட்ல, நம்ம ஓனா பண்றது எல்லாமே. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம கொரியர் பண்ணுறோம் மேக்ஸிமம் ப்ரோ. 1 or 2 days தான் மேக்ஸிமம். நம்ம மேக்ஸிமம் சொல்கிறோம் 2 days மேக்ஸிமம் சொல்லிட்டு அது 1 day கூட வர சான்சஸ் இருக்கு. ஸோ கொரியர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இங்கே சென்னைக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் போர்ட்ரு புக் பண்ணி, மோஸ்ட்லி படிக்கிற வேலைக்கு யாரும் வருதில்லை, எல்லாரும் போர்ட்ரு புக் பண்ணி. நீங்களே பாருங்க எவ்வளோ கால்ஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாம் இப்போ யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் போர்ட்ரஸ் புக் பண்ணி நான் பேக் பண்ணி ரெடியாக வச்சுடுவோம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, எல்இடிஸ், எஸ்எம்டி எல்இடிஸ், எஸ்எம்டி எல்இடிஸ்லாம் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. 005 எல்லா டைப்ஸும் என்கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் டைம் கொடுக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த கடையில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான போர்ட்ஸ் இருக்கு, எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஆர்டினோ போர்ட்ஸ் இருக்கு, ராஸ்பெரி பை போர்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுப்பேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ராஜெக்ட் திங்ஸ் தவிர மொபைல் கேஜெட்ஸ், ஸ்பீக்கர், செகண்ட்ஸ் ஃபோன், செகண்ட்ஸில் வந்து எல்லா திங்ஸுமே இங்கே வந்து இருக்குது. நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து நிறையா கடைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா இங்கே நிறையா டெக் சம்மந்தப்பட்ட திங்ஸ் வந்து நிறையா குப்பை கணக்காக கொட்டி வச்சிருக்காங்க. இப்போது சென்னையில் வந்து சம வெயில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இப்போ தான் பாதி பேர் கடை திறக்கிறாங்க. ஆனால் கூட்டம் வந்து இங்கே வந்துட்டே தான் இருக்குது. லைனாக வந்து நிறைய பேர் வர்றாங்க, என்னமோ வாங்கிட்டே இருக்காங்க. மொபைல் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து இங்கே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கெல்லாம் ஒரு கேஸ் வாங்கினோம்னா 200 250 வாங்க. இங்கே ஸ்டார்டிங்கே வந்து 100 120 தான். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக வந்து நிறைய பேர் வர்றாங்க, என்னமோ ஆனால் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா ஜூஸ் கடை இருக்குது. ஒரு இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செகண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட்ஸ் திங்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து நிறையாவது வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பில் போட வேண்டியது, ஒன்று வந்து யூஸ் ஆகும், ஒன்று வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. ஸோ இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க என்னென்ன இருக்குண்ணா அப்படியே சொல்லுங்கண்ணா. எல்லாமே பழைய திங்ஸ். ஆமா. நீங்க எப்ப இருந்தீங்க இருக்கீங்க? இப்போ நான் ஒரு 10 வருஷம் இருக்கு. அதே மாதிரி இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு? ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து மார்க்கெட், பெரிய மார்க்கெட் நம்பர் 1 இது. இந்த இடத்துல பார்த்தோம்னா சிசிடிவி கேமராவே எல்லாம் பழைய கேமரா வந்து வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா என்னன்னு சொல்லி தெரியாது. பட் இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய சார்ஜர் கேபிள் இந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் வீடியோ போடலாம். உங்களுக்குலாம் ரீஸ்டோரேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃப்ரீ டைம்ல வந்து ரீஸ்டோரேஷன் வீடியோ வந்து போடலாம். ஆனால் இது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க மரக்கடை, டவுன் ஹால்லாம் தாண்டி ரொம்ப பெரிய இடம்னு சொல்லலாம் ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்றது. எதனால சொல்றேன்னா, இப்போ வீடியோல பார்க்க உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க ரிச்சி ஸ்ட்ரீட் பத்தி.
லைனாக கடை இருக்குது, ஒவ்வொரு கடையாக இருக்குது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கடை. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கடை இருக்கும், அது பக்கத்தில் இன்னொரு மொபைல் கடை இருக்கும், அது பக்கத்தில் கம்ப்யூட்டர் கடை இருக்கும். இந்த மாதிரி என்னதான் பக்கத்தில் மொபைல் கடை இருந்தாலும் ஆனால் கூட்டம் வந்துட்டே தான் இருக்கும். எல்லா கடைக்குமே கூட்டம் வந்துட்டே இருக்கும், நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருக்காங்க எல்லாமே. ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடையை பார்த்தேன், மெஜஸ்டிக் ப்ராஜெக்ட் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா ப்ராஜெக்ட் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தா மோட்டார்ஸ் இருக்கும், விவோ மோட்டார்ஸ் இருக்கும், கியர் மோட்டார்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா வீல்ஸுமே இங்கேயும் இருக்கும். ஆனால் எல்லாமே இங்கே வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அதே மாதிரி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக ட்ரோன் மோட்டார்ஸ், அப்புறமா வந்து ட்ரோன் வீல்ஸ், பிசிபி போர்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாமே வந்து கம்மியான ரேட்டில் வந்து இங்கே கிடைக்கும் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில். அதே மாதிரி எல்லா கம்பெனியோட ஏசி ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டெமோக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிப் லைட், டிவியில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப் லைட்ஸ், பிசிபி போர்ட்ஸ், ரிமோட் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரீஸ்டோரேஷன் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் ஏன்னா ஃபர்தராக வந்து போட முடியும். நெக்ஸ்ட் ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் வந்து சின்ன டெக் வ்ளாக்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து மியூசியம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.